ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக வந்து அப்வொர்க்ன்ற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்குறோம். அப்வொர்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸாக ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் தனியாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம். இல்லை நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ண போகிறோன்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால், ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் அண்ட் கிரிப்டோ கரன்சி, ஃபுல்லாக நாட் இன்வெஸ்டிங் பர்பஸ். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டிங்கை பற்றி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, எஸ்இஓ பற்றி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சியோட காயினை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதோட பேக்ரவுண்டு, ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக நம்மளோட சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மறக்காமல் என்ன சேனலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்வொர்க் வந்து இதில் என்னென்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃப்ரீலான்ஸர் இங்கேருந்து சூஸ் பண்ணலாம், இல்லை பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் இங்கேருந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைண்டு டேலண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி. ஸோ ஜாப் நீங்கள் மற்றவங்களுக்கு எனக்கு இந்த ஜாப் முடிச்சு தரணும், எனக்கு யாராச்சும் முடிச்சு தரீங்களா, ஸோ அந்த மாதிரி கேட்க தான் ஃபைண்டு டேலண்ட். ஃபைண்டு ஒர்க்குனா நீங்கள் என்ன ஒர்க்கு பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு டிசைனிங் நல்லா தெரியும், இல்லை வீடியோ எடிட்டிங் நல்லா தெரியும், இல்லை எனக்கு ஜாவா கோடிங் நல்லா தெரியும்னா அதுக்கான ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து பண்ணுறது தான் வந்து ஃபைண்ட் ஒர்க். ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க்கரோ ஃப்ரீலான்சர் இருந்தால் இங்கே வந்து நீங்கள் ஒர்க் எடுத்து பண்ணலாம். அது ஃபைண்ட் டேலண்ட்னா நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுட்டு உங்கள் கம்பெனி இந்த ஒர்க்கு பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபைண்ட் ஒர்க்கு, ஃபைண்ட் டேலண்ட். அப்வொர்க்னா என்ன சொல்லிவிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரீலான்சர் அந்த ஒர்க் தரவங்களும், ஸோ ஒர்க்கு செய்ய போகிறவங்களும் ஜாயின் பண்ணுற இடம் தான் இந்த அப்வொர்க். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாம் ஷார்ட்டாக நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன், நீங்கள் கொஞ்சம் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் ஐடியில் நிறைய ஐடியில் என்னென்ன ஒர்க்லாம் இங்கே வருது அதை பற்றி பார்க்கலாம். டிசைனிங் அண்ட் கிரியேட்டிவ்ஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஒர்க்ஸ்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் அண்ட் மார்க்கெட், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட், ரைட் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன், அதாவது ஒரு ஆடியோ கொடுத்தா அதை ரிட்டர்ன் எழுதி கொடுக்குறது, ஸோ அட்மின் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் இங்கே இருக்குது. இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பேசிக்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நீங்கள் சைன் அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் பண்ணி சைன் அப் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே நீங்கள் சைன் அப் பண்ணுங்கன்னா அதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுங்கள். உள்ளே வந்து சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா அப்வொர்க்கில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ரீலான்ஸாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், இல்லை பார்ட் டைமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி அப்வொர்க்ன்ற வெப்சைட்டுக்கு போய்டுங்க. அந்த வெப்சைட்டில் போனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் கேட்கும். ஸோ லாகின் பண்ண சொல்லும். ஸோ சைன் அப் பண்ணும்போது நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் ஆப்பிள் வச்சு சைன் அப் பண்ணுறேன், ஓகே, இல்லை கூகுள் வச்சு சைன் அப் பண்ணலாம், இல்லை எனக்கு மேனுவலாக ஃபார்ம் வச்சு பண்ணுறேன்னா அதுக்கும் நீங்கள் பயன்படலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். நீங்கள் எதாவது ஒன்று கொடுத்து சைன் அப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு, உங்கள் ஒர்க்குக்கு நீங்கள் வந்து ஒர்க்கு தேட போகிறீங்களா, இல்லை ஒர்க்கு கொடுக்க போகிறீங்களா, ரெண்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுக்க போகிறீங்கன்னா ஐ எம் ஏ கிளைண்ட் ஹையரிங் ஃபார் ப்ராஜெக்ட் அப்படி கொடுக்கணும். அப்படி இல்லை நான் ஐ எம் ஃப்ரீலான்சர் லுக்கிங் ஃபார் ஒர்க், அதனால் நீங்கள் இது கொடுத்துரும். ஸோ ரெண்டு எதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்ஸாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க, இல்லை கஸ்டமர் சப்போர்ட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அங்கே நீங்கள் கெட் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி அந்த 5 to 10 minutes ஸோ அங்கே வீடியோஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆட் ரன் பண்ண தெரியும், இல்லை எனக்கு போஸ்ட் ரெடி பண்ண தெரியும். ஸோ சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட். நீங்கள் அதே ஒரு எம்எஸ் எக்ஸலில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அது கொடுக்கலாம். அப்படி நான் டேட்டா டைப் ரைட்டர் அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் ஐடியில் வந்து நான் ஜாவா கோடிங் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் எது எக்ஸ்பர்ட்டாக இருக்கோ அதை தான் நீங்கள் மெயின் டைட்டில் கொடுக்கணும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே தான் உங்களை பற்றி நீங்கள் ப்ராடாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை நான் ஆல்ரெடி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பார்ட் டைமாக பண்ண போகிறோன்னா நீங்கள் லிங்க்டின் அட்டாச் பண்ணுங்கள். இல்லை நான் ஃபுல்லாக மேனுவலாக பண்ண போகிறோன்னா நீங்கள் ஃபில் அவுட் வித் மேனுவலி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்ட் டைமாக பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஒர்க் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அந்த கம்பெனியில், ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. கம்பெனி நேமு, லொக்கேஷன், என்ன பண்ணீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்து பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, அதை தான் நீங்கள் கொடுக்கணும். செகண்ட் ஒன்று எஜுகேஷன். ஸோ நீங்கள் என்னென்ன எஜுகேஷன் எங்கே படிச்சிருக்கீங்க அதை தான் நீங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதே தான் சேம் ஸ்கூல், டிகிரி, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஸ்ட்ரீம் லைன், ஸோ எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேர்டு ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும். மெயினாக நீங்கள் இங்கிலீஷ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஏன்னா நீங்கள் ஃபாரினர்ஸ் ப்ராஜெக்ட் தான் மேக்ஸிமம் இருக்கும், யூஎஸ் யூகே ப்ராஜெக்ட் தான் வரும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் கொடுக்கலாம். அட் சேம் டைம் நீங்கள் தமிழில் நீங்கள் ஆட் லாங்குவேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் தமிழும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்கில்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியும், ஸோ வீடியோ எடிட்டிங் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் சைடில் நீங்கள் ஸ்கில்ஸில் ஆட் பண்ணி, ஸோ டேட்டா டைப் ரைட்டர், ஆடியோ டிரான்ஸ்லேட்டர், எம்எஸ் எக்ஸல்,
அப்படி எம்எஸ் வேர்ட் கன்வெர்ட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு எது தெரியுமோ அந்த எல்லா ஸ்கில்ஸும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட பயோ, ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன பயோ, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ அதை பற்றி நீங்கள் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அப்புறம் மெயின் சர்வீசஸ், இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ண போகிறோம், ஸோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியும், ஸோ அதை கொடுத்துடுங்க. இங்கே நான் கொடுத்துட்டு சப் கேட்டகரி, நான் சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்னா அதுக்குள்ளே என்ன பண்ணுவேன், மார்க்கெட்டிங் பண்ணுவேன், போஸ்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி கொடுத்துக்கணும். அப்புறம் வந்து இங்கே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ப்ரைஸ் வந்து $10 தான் இங்கே செட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு மினிமம் 1 ஹவர் தான், 1 ஹவருக்கு நீங்கள் $10 கணக்கு போடுங்க. இன்றைக்கி வந்து 76 77 இருக்குது ஒரு டாலர். ஸோ $10 வந்து தராங்க 1 ஹவருக்கு. ஸோ $10 அதில் வந்து அப்வொர்க் சர்வீஸ் ஃபீஸ், ஸோ அவங்களோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நீங்கள் $2 தரணும். அதுவே நீங்கள் $20 போட்டிங்கன்னா பர் ஹவருக்கு அவங்களுக்கு நீங்கள் $4 கொடுக்கணும். ஸோ எல்லாமே இங்கேயே நீங்கள் பேங்க் அட்டாச் பண்ணிட்டா போதும், அவங்களே கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஐஎன்ஆரும் கன்வெர்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவங்க டாலர்லேருந்து ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணி அந்த சர்வீஸை உங்களுக்கு தந்துடும் அப்வொர்க்கே. ஸோ இதில் நீங்கள் காசு வருமா வராதா அதை பற்றி ஃபீல் பண்ண தேவை, அதெல்லாம் கரெக்டாக உங்கள் ஆன் ஸ்பாட்டில் கரெக்டாக வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரும் அட்ரஸும் செட் பண்ணணும், ஏன்னா இதான் முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சா தான் அதை பார்த்துட்டு நீங்கள் ஓகே ஜென்யூனான பர்சனாக இருக்காங்க, ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. நீங்கள் எதுவுமே வைக்காமல் ஜஸ்ட்டு பிளாங்காக வச்சுட்டு போனீங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு உங்கள் மேலே ஒரு இதுவே வராது, அவங்களோட ஆனஸ்டியே வராது. ஸோ இவங்க என்ன ஃபேக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் கண்டிப்பாக செட் பண்ணணும், அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தா எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பிஃபோர் சப்மிட் வந்து எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி நீங்கள் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும், இது மாதிரி தான் உங்களுக்கு ஷோ பண்ணணும், நைஸ் ஒர்க், ஸோ உங்கள் ப்ரொஃபைல் இஸ் ரெடின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க நீங்கள் அனுப்பிச்ச ப்ரொஃபைலை அவங்க ஜஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அது ஃபர்தராக வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எப்படி ப்ராஜெக்ட் எடுக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் எப்படி அதுலேருந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறது, அது எப்படி ஃபாலோ பண்ணுறது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய் பாய்.